மக்களே இந்த ஆடியோ கேளுங்க. என்ன சொல்கிறான் கேட்டிங்களா? முத்துக்குமரன் மேலே இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதை வந்து போயிடுச்சு. டே கன்னியா, என்னது சௌந்தர்யாவை அடிச்சு கொண்டு பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணுறா பாருங்கள். அதாவது சௌந்தர்யா பாட்டில் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே அவங்களும் ஜெஃப்ரியும் வந்து அந்த ஸ்டேஜ் போட்டுருந்தாங்க இல்லையா, அந்த கிராசரி டாஸ்க் உண்டான ஸ்டேஜ், அதில் நின்று அவங்க பாட்டில் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, அவங்க பாட்டில் வந்து பாட்டு பாட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து இவ்வளோ பெரிய வார்த்தை வந்து அசால்ட்டாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து அடித்து கொண்டு நான் வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு வன்மத்தில் மூஞ்சியை பாருங்களேன், எப்படி வன்மத்தில் வந்து பேசுகிறான்னு சொல்லி பாருங்கள். உடனே வந்து மஞ்சரி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, அடிச்சுக்கிட்டா நீ வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிடுவா அப்படின்னு சொல்லி. உடனே இவன் சொல்கிறான், ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகலான்னு தான் பார்க்குறேன், இது தொல்லை தாங்க முடியலை, அடித்து கொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. இது போல நாளாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக நடிக்கிறாங்க. அவனுக்குள்ளே வர்ற கோவத்தை பூரா வந்து அப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டு தன்னை நல்லவன் உத்தமன் மாதிரி வேஷம் போட்டுருக்கான். ரஞ்சித்தை வந்து சொல்கிறாங்களே எல்லாரும், அவர் ரஞ்சித்தை கூட பல மடங்கு இவன் என்ன கெட்டவன் கேடு கெட்டவன் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதை ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்து விஷால் வெளியே உட்காந்துருக்கும் போது எகிரிட்டு போனான் பார்த்தீங்களா, அது அவனோட உண்மையான குணம். பிக் பாஸ் கொஞ்ச நடித்து நாடகம் போட்டிருந்தேன். சரி அதெல்லாம் விடுங்க, ஒரு பெண்ணை பார்த்து இவ்வளோ தூரம் எவனாவது ஹார்ஸாக பேசுவானா சொல்லுங்கள்? நீங்கள் பேசுவீங்களா? இல்லை நம்ம பேசுவோமா? யாருமே பேச மாட்டோம், அடித்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. எவ்வளோ அப்போ மனசில் வந்து எவ்வளோ தூரம் ஒரு வன்மம் இருக்கும் பாருங்கள் சௌந்தர்யா மேலே. இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு தான் வந்து மக்கள்லாம் ஓட்டு போடுறீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. சௌந்தர்யா வந்து எதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா போய் சௌந்தர்யா அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க ரியாக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சௌந்தர்யா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்ல. ஒரு பெண்ணை எவ்வளோ தூரம் ஒருத்தன் வந்து பேசுகிறான். இந்த ஷோவில் வந்து 70 நாள் என்ன பண்ணுறான், நடிச்சுக்கிட்டே இருக்கான். சாதாரணமாக சௌந்தர்யா வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்து அதை பெருசாக்கி பேனை பெருச்சாலியாக்கி அப்படி அவங்க போயிருக்கும் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிற கண்ணியன் எல்லாமே நடிப்பு, நாடகம், பித்தலாட்டம். அவனோட பித்தலாட்டத்துக்கு மக்களாகிய நீங்கள் வந்து செருப்படி கொடுக்குற நேரம் வந்துருச்சு. நன்றி, வணக்கம்.